வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன விலாகு தான். ஃபங்க்ஷன் வந்துட்டுனா இல்லை திருவிழான்னு வந்துட்டுனாலே அந்த காலத்திலேயே மருதாணி இலையை பறித்து அரைக்கிறது ஜாலியாக இருக்கும். அதை வைக்கிறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போது நிறைய மாடர்னாக கோன் ஸ்டிக்கர் ஒட்டி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் வந்தாலும் மருதாணி வைக்கிறது தான் தனி அழகே. இந்த மருதாணி அரைக்கிறதுக்கு 3 பொருள் சேர்த்தா போதும். யாருக்குனாலும் நல்லா டார்க்காக பிடிக்கும். 2 மணி நேரம் வச்சுருந்தாலே போதும். இந்த டிப்ஸ் என்னெல்லாம் சொல்லி அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். மம்மியில் அரைச்ச காலம்பை இப்போ மிக்சியிலையே அழகாக ஒன்று போல் அரைச்சி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். மருதாணி வைக்கிறது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி மருதாணியில் தான் கையில் தொப்பி வைக்கிறோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சு எடுத்து அடுத்த நாள் காலையில் கையை பார்க்கும் போதே ரொம்பவே அழகாக இருக்கும். எந்தெந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸோ அதெல்லாம் அங்கே போய் நம்ம சாப்பிட்டுக்கணும். இப்போ கடல் ஏரியா போயிட்டோன்னா அங்கே உள்ள மீன் உணவுகள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நண்டுலாம் நல்லா உயிரோடையே இருக்கும். சதை பகுதியும் நல்லா கட்டியாக இருந்தாப்புல இருக்கும். நண்டு மீன் ஒரே மீன் சாப்பிடாம நிறைய வெரைட்டியாக மீன் இருக்கும். ஒரு மீன் பொரிக்க நல்லாயிருக்கும், ஒரு மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மீனெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கணும். நெத்திலி மீன் ரொம்பவே நல்லா இருக்கும். நெத்திலி மீன் சாப்பிடும் போது இறால் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். நெத்திலி மீனை க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நெத்திலி மீன் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோவும் போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் மீனையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதை பொரிக்கிறதுக்கு தனியாக, குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா ஒவ்வொரு மீனோட டேஸ்ட்டும் நமக்கு தெரியும். நல்லா சுட சுட சாதமும் ரெடி பண்ணிவிட்டு நண்டு நல்லா கிரேவி மாதிரி வச்சு எடுத்துரு. இந்த டைமில் கொஞ்சம் மழை வந்துகிட்டே இருந்தாப்புல இருக்குது. நல்லா காற்றடிக்கி சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த டைமில் நண்டு வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். நண்டில் நிறைய ரெசிபி பண்ணலாம். சூப்பு, கிரேவி, ஃப்ரைன்னு சொல்லி நல்ல சாதத்தோட நண்டு கிரேவியை ஊற்றி சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடயே குழம்புக்கு பாறை மீன் குழம்பு, நெத்திலி மீன் ஃப்ரை எல்லாம் எடுத்துருக்குறோம். ஒவ்வொரு மீன்லையுமே ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். நெத்திலி மீனில் முள் இருக்கிறதே தெரியாது. மீன் குழம்போட சாம்பாரும் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு நிறையெல்லாம் காய்கறி போடல, 2 முருங்கைக்காய் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டு சாம்பாரை தாளித்து எடுத்துருக்குது. வெலை மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குது. நல்ல சுட சுட சாதம், மீன் சாப்பாடு, கடல் உணவுகள் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். அப்போ காயல் பண்டத்து ஸ்பெஷலான வாடா, மாசி வாடா, சமோசா இதெல்லாம் அங்கே ரொம்பவே நல்லா இருக்கும். அதையும் சாப்பிட்டுக்கணும். மாசி மாசிங்கிறது ஒரு ட்ரை கருவாடில் செய்கிறது தான். சமோசாவில் சிக்கன் வச்சு அந்த மாதிரிலாம் செய்வாங்க. திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தான். அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதுவும் அங்கே தசரா நடக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே தேரோட்டம் நடக்குது. நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் தேர் இழுத்து வருது. இந்த தசரா டைமில் ஒவ்வொருத்தங்களும் சாமிகிட்ட வேண்டி ஒவ்வொரு வேஷம் கட்டியிருப்பாங்க. நல்ல ஒரு 10 நாள் திருவிழா கிராண்டாக நடக்கும். எத்தனை பேர் இந்த முத்தாரம்மன் கோயில் திருவிழா பார்த்துருக்குறீங்க? ஒவ்வொரு சாமியுமே ஒவ்வொரு வேஷம் போட்டு தான் வருவாங்க. தேர் இழுத்து சுற்றி வருது. தமிழ் மாதத்தில் கடைசி செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வாட்டியும் தேர் இழுப்பாங்க. அங்கங்கே கோலெல்லாம் போட்டு தேர் சுற்றி வரும்போது அர்ச்சனை பண்ணுறதுக்காண்டி எல்லாருமே இருந்தாங்க. அந்த ஊர் ஃபுல்லாகவே தேர் இழுத்து வருது. அங்கே பிரசாதமாக புளியோதரை, உளுந்த வடை, சாதம், சாம்பார், பஞ்சாமிர்தம், சுண்டல், வாழைப்பழம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் கோயில் பிரசாதம் புளியோதரை செமையாக இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு ஊர் கிளம்பி வரும்போது லைட்டாக நல்ல மழை சாரல், குற்றால சீசன் அடிச்சிட்டு இருந்துச்சு. நல்ல குளுகுலுன்னு இருந்துச்சு. வெயிலே தெரியலை. நல்ல காற்றும் அடிச்சிச்சு. வரவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீனெல்லாம் வாங்கிட்டு வரோன்னா அது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாலாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு விரைவி வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுனா 1 வாரம் கூட அப்படியே இருக்கும்.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்.